Realty's Nature's Enclave, Coastal Heaven theme-based resort villa plots, ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் பரப்புரை படுவேகமாக போய்கொண்டிருக்கிறது. நம்ம திராவிட மாடல் அரசு திமுக அரசு ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த விக்கிரவாண்டில அறிமுகம் செய்திருக்கிறது. ஏற்கனவே ஈரோட்டில் மக்களை பட்டி கட்டி அடைச்சு வச்சாங்க. மற்ற கட்சியினுடைய வேட்பாளர்களோ தலைவர்களோ வாக்கு கேட்டு வரும்போது அந்த மக்கள் அந்த இடத்தை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய செந்தில் பாலாஜி தலைமையிலான அணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஊர்ல இருந்த மக்களை கொண்டு வந்து ஒரு ஒதுக்குப்புறம் இருக்கக்கூடிய தோப்புல அடைச்சு வச்சிருவாங்க. அந்த தோப்புல காலையில உணவு, மதிய உணவு, இரவு உணவு அவங்களுக்கு கொடுக்கப்படும். திரைப்படங்கள் போடப்படும். முடிச்சு போகும்போது அவங்களுக்கு 500 ரூபாய், 300 ரூபாய், 200 ரூபாய் என்று ஆளுக்கு தகுந்தது மாதிரி, ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க. அது இல்லாம வாக்குக்கு ஸ்மார்ட் வாட்ச், குக்கர், அது இல்லாம 3 வேளையும் வந்து கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, வாத்து பிரியாணி, வான்கோழி பிரியாணி எல்லாம் போட்டாங்க. அது ஈரோடு ஃபார்முலா. இப்போ இந்த விக்கிரவாண்டிக்கு அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகாது என்பதனால ஒரு புதிய ஃபார்முலாவை இந்த திராவிட மாடல் அரசு அறிமுகம் செய்திருக்கிறது. அங்க பட்டி கட்டி மக்களை அடைச்சு வச்சாங்க, இங்க மக்களை கொட்டகை கட்டி அடைச்சு வச்சிருக்காங்க. விக்கிரவாண்டி தொகுதியில கிட்டத்தட்ட 2,34,000 வாக்காளர்கள், 44 கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த தொகுதி இருக்கிறது. பல கிராமங்களை அடைக்கிய பகுதி. அப்போ கிராமங்கள் இருக்கிற மக்களை வந்து நீங்க பட்டி கட்டில அடைக்க முடியாது. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பட்டி போட முடியாது. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கொட்டகை. நம்ம ஊர் திருநெல்வேலி பக்கம் துஷ்டி வீடுன்னு சொல்லுவாங்க, சாவு வீட்டை. திருச்சி பக்கம் பெரிய காரியம்னு சொல்லுவாங்க, இளவு வீடுன்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டுல ஒருத்தர் செத்து போயிட்டார் அப்படின்னா அந்த வீட்டு வாசல்ல ஒரு பெரிய பந்தலை போட்டு 16 நாள் காரியம் முடிய வரைக்கும் சீட்டு விளையாடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, பெண்கள்லாம் வந்து நல்லதை கெட்டதை பேசிக்குவாங்க. அப்படி நடைபெறும். அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன்லாம் சாயந்தரம் வந்து கூடி உட்காந்து ஒரு நாள் பேரங்கிழமை, பேத்திக்கிழமை, மருமக கிழமை அப்படின்னு போட்டு பொங்கல், புளியோதரை, சுண்டல், அவியல் எல்லாம் போடுவாங்க. அவங்க செலவுல போடுவாங்க. அது மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப புகழேந்தி அப்படிங்கிற சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போனனால இந்த தொகுதிக்கு இடைத்து வந்துக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய காரியம் மாதிரி தான், ஒரு இளவு வீடு மாதிரி தான், ஒரு துஷ்டி வீடு மாதிரி தான். அதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 20 நாளும் பெரிய காரியம். 20 நாளும் ஒரு தெருவுக்கு ஒரு திமுகவுடைய கொட்டகை. அதுல திமுகவுடைய 34 அமைச்சர்கள், 74 மாவட்ட செயலாளர்கள், 375 ஒன்றிய செயலாளர்கள், 75க்கும் மேற்பட்ட நகர செயலாளர்கள், அப்புறம் சதுரம், வட்டம், செவ்வகம், சந்து செயலாளர், பொந்து செயலாளர், வட்ட செயலாளர், வண்டு முருகன் எல்லாம் மொத்தமா வந்து குமிஞ்சு உட்கார்ந்து 100 ஓட்டுக்கு ஒரு ஆளு, அதாவது 100 வாக்காளர்களுக்கு ஒரு ஆள் என்ற விதத்துல விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக களமிறங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 2500 திமுகவுடைய பொறுப்பாளர்கள் விக்கிரவாண்டி தொகுதியில முகாமிட்டிருக்காங்க. எங்க பார்த்தாலும் ரேஞ்ச் ரோவர், ஃபார்ச்சுனரு, ஹம்மரு, ஆடி, பென்ஸ், BMW இந்த கார்ல மட்டும் பார்க்க முடிகிறது. வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை கட்டின, குங்கும போட்டு சந்தனம் வச்ச ஆட்களை விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு தெருவுக்கு ஒரு கொட்டகை. ஒரு கிராமத்துல 3 தெரு இருக்கு அப்படின்னா 3 தெருவுக்கு 3 கொட்டகை இருக்கு. இப்போ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, காலையில கூலி வேலைக்கு போயிடுறாங்க, 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறாங்க. அவங்க காலையில ஒரு 8 மணி 9 மணி கிளம்பி போயிட்டு 12 மணி 1 மணி வாக்குல வீட்டுக்கு வராங்க. வந்தவங்களுக்கு சுட சுட சாப்பாடு தயாரா இருக்கிறது. அந்த சாப்பாடை சாப்பிட்டு 3 மணிக்கு வந்து அந்த கொட்டகையில உட்கார்ந்துடுறாங்க. கொட்டகையில உட்கார்ந்து ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா உட்காந்துக்கணும். 7 மணி 8 மணி வரைக்கும் உட்காந்துக்கணும். 8 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிடும். ஏன்னா கிராமங்கள்ல 8 மணிக்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இந்த 3 to 7 மக்கள் வீட்டுல இருக்கக்கூடாது. ஏன் வீட்டுல இருக்கக்கூடாது? காலையில மக்கள் வேலைக்கு போயிடுவான். அந்த வேலைக்கு போற மக்கள்கிட்ட போயிட்டு யாரும் ஓட்டு கேட்க முடியாது. அதாவது மற்ற கட்சிகள், இப்போ திமுக எதிர் தரப்புல நாம் தமிழர், பாமக நிக்குது. இப்ப நாம் தமிழரும் பாமகவும் ஓட்டு கேட்டு போகக்கூடாது, போகும்போது மக்கள் இருக்கக்கூடாது. மக்கள் இருந்தாதானடா திமுக 3 வருஷம் செஞ்ச தவறுகளை சொல்லி, திமுகவோட 50 ஆண்டு கால ஆட்சியை சொல்லி, இந்த கட்சிக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க, கள்ளச்சாரை கட்சிக்காக ஓட்டு போட போறீங்க, டாஸ்மாக திறந்த கட்சிக்காக ஓட்டு போட போறீங்க, தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வச்ச கட்சிக்காக ஓட்டு போட போறீங்க. இப்படி வந்து நமக்கு செய்யாறு பிரச்சனை, வேங்கவேலு, மேல்பாதி, விவசாயிகளுக்கு குண்ட சட்டம் போட்டது, இது எல்லாத்தையும் இந்த எதிர்கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை எடுத்து வைப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தி குறைந்தபட்ச மக்களுடைய ஓட்டுகளை கூட சிதைச்சிடக்கூடாது அப்படின்னு கொட்டைகளை தூக்கி மக்களை உட்கார வச்சு அந்த 3 மணில இருந்து 7 மணி வரைக்கும் மக்கள் உட்கார்றதுக்கு 200 ரூபாய். ரொம்ப நாள் 200 ரூபாய். 20 நாளை கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட அதுவே 4000 ரூபாய் வந்துடுது. இதுவும் ஓட்டுக்கான காசு தான். அது இல்லாம இந்த இன்னும் 2 நாள் இருக்கு இல்லையா, இப்போ இன்னைக்கு 4, 7ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம். இந்த 4 நாளைக்குள்ள பணம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும்.
இதுக்கு முன்னாடியே வந்து வேட்டி சட்டை, அப்புறம் வந்து குக்கரு, டிபன் பாக்ஸ், வாளி, குடம் இதெல்லாம் அந்தந்த தொகுதியில கொடுத்துருக்காங்க. 100 பேருக்கு ஒரு திமுக காரங்கும் போது அந்த 100 பேரையும் கண்காணிக்கிறது மட்டும் தான் அவருடைய வேலை. ஃபுல் போக்கஸ் அவர்கிட்ட மட்டும் தான் இருக்கணும். இந்த வடிவேலு வந்து உட்காந்துருப்பார்ல, ஃபுல் போக்கஸ் பண்ணி அவனை விட்டு அதை அப்படி முறைச்சு பாடுறா அப்படிங்கிற மாதிரி முறைச்சு அந்த 100 பேர் அந்த மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி, நீங்க மாநகராட்சியில சைக்கிள் சட்டை குத்தி கத்துறீங்க, நான் மதுரை மாநகராட்சியை குத்தி கத்துறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் அவங்க பட்டியல கொண்டு கொட்டையில கொண்டு அடைச்சாலும் ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுத்தாலும் நாங்க யாருக்கு ஓட்டு போடுறோமோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனா திமுக எப்படி அந்த 100 பேரையும் அடைச்சு வச்சு பிரச்சாரம் பண்ணுது அப்படின்னா, நம்ம தளபதி மீண்டும் இந்த விக்கிரவாண்டியில ஜெயிச்சாதான், நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினே நிக்கிற மாதிரி ஜெயிச்சாதான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கும். உங்களை எத்தனை பேருக்கு 1000 ரூபாய் கிடைக்கல? எங்களுக்கு நிறைய பேர் கிடைக்கலையா? உங்களுக்கு கிடைக்கணும்ல. உங்க வீட்டுல காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கா? இருக்கு. அவங்களுக்கும் 1000 ரூபாய் தர போறோம். தாய் மாணவர் திட்டத்துல உங்க வீட்டுல இருக்க மாணவர்கள் இளைஞர்களுக்கும் 1000 ரூபாய் தர போறோம். உங்க வீட்டுக்கு மாசம் 3000 ரூபாய் வரப்போகுது. நீங்க ஓட்டு கிடைக்கிற காசு மட்டும் பார்க்காதீங்க. மாசம் தளபதி 3000 ரூபாய் தர போறாரு. அது இல்லாம 100 நாள் வேலை திட்டத்துல உங்களுக்கு ஒரு பணம் வரப்போகுது. அதை வச்சு நீங்க நல்லா வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்கு சாலை போட்டு தருவோம், கழிவறை கட்டி தருவோம், தண்ணீர் தொட்டி கட்டி தருவோம், நூலகம் கட்டி தருவோம், உடற்பயிற்சி கூட கட்டி தருவோம், மின் விளக்குகள் போடுவோம், ஏரி குளத்தை தூர்வாருவோம், இங்க விக்கிரவாண்டில அதிக பனைகள் இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு ஒரு தொழிற்சாலையை உருவாக்கும். அதெல்லாம் பேச்சு கிடையாது. 3000 ரூபாய் மாசம் கிடைக்கும். குறைந்தபட்சம் 2000 ரூபாய் கிடைக்கும். வயசான ஆட்கள் இருக்காங்களா, அவங்களுக்கான உதவித்தொகையும் தளபதி தர போறாரு. அப்போ இந்த 1000 ரூபாயை சொல்லி திமுக ஓட்டு கேட்கிறது. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஆல்ஃபர்ட் நோபல், அப்படி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நோபல் பரிசு அறிவிச்சவர். அவரை வந்து இந்த உலகத்தினுடைய சமாதான தூதுவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நோபல் பரிசு அறிவித்த கதையே ஒரு சுவாரஸ்யமான கதை. இந்த ஆல்பர்ட் நோபல் தான் முதல்ல உலகத்துல அருவாளை வச்சு வெட்டி சண்டை போடுறான், கத்திய வச்சு குத்தி சண்டை போடுறான். ஒரு மக்களை கொல்லணும்னா தூரத்துல இருந்து அம்பு எய்து கொள்றான், வில்லு வேலு இது மாதிரி கொள்றான். ஆனா மக்களை மொத்தமா கொல்றது எப்படி, ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்துல வெடிக்க செய்யறது அப்படின்னு சொல்லி முதல்ல டைனமைட் அப்படிங்கிற வெடிபொருளை கண்டுபிடிச்சவர். இன்னைக்கு வெடிகுண்டனுடைய மூலப்பொருளா இருக்கக்கூடிய டைனமைட்டை கண்டுபிடித்தது இந்த ஆல்பர்ட் நோபல். இந்த ஆல்பர்ட் நோபல் கண்டுபிடிச்ச பிறகுதான் மக்கள் மொத்தமா கொத்த சாகுறான். இதனுடைய தொடர்ச்சியாக அணுகுண்டுகள்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு உருவாயிருச்சு. ஆனா அதுக்கான மூலப்பொருளை கண்டுபிடித்தது இந்த ஆல்பர்ட் நோபல். அப்ப ஆல்பர்ட் நோபல் வந்து மக்களை கொத்தா இவர் கண்டுபிடிச்ச அந்த டைனமைட்னால சாகுறானே, இவருக்கு பிரெஞ்சு பத்திரிகை ஒண்ணு ஒரு அரை பக்கத்துக்கு செய்தி வெளியிடுது. என்ன வெளியிடுதுன்னா, லூட்விக் நோபல் அப்படின்னு இவருடைய தம்பி, அவர் ஒரு விபத்துல இறந்து போறாரு. அவர் இறந்து போற அன்னைக்கு ஆல்பர்ட் நோபலும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி மரண வியாபாரி மரணம் அடைந்தார் அப்படின்னு ஒரு செய்தியை போடுது. அதாவது தான் உயிரோடு இருக்கும் போது அந்த செய்தியை பிரெஞ்சு பத்திரிகை வெளியிட்ட செய்தியை ஆல்பர்ட் நோபல் படிக்கிறாரு. ஏன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு அவப்பெயரா, இப்படி ஒரு கேவலமான பெயரா, மரண வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டாங்களே, நம்ம சாகல, நம்ம உயிரோடு இருக்கும் போதே நம்மளை செத்துட்டான்னு போட்டதும் மரண வியாபாரின்னு மக்கள் நம்மள பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற செய்தி அவருக்கு தெரியல. இன்னைக்கு மாதிரியான இணையதளம் வளரல, மக்கள் என்ன பேசுறாங்கிறது ஒரு பெரிய ஆட்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அப்போ அது தெரியல. உடனே என்ன பண்றாருன்னா, இந்த களங்கத்தை போக்கணும், இந்த அசிங்கமான பெயரை, இந்த அவப்பெயரை, இந்த இழிவான பெயரை நாம வந்து எப்படியாவது போக்கணும்னு சொல்லிட்டு அந்த வெடிபொருளை கண்டுபிடித்து மக்கள் சாவதற்கு காரணமா இருந்த ஆல்பர்ட் நோபல் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, நோபல் பரிசு என்ற ஒரு பரிசை அறிவிக்கிறார். இன்றைய மதிப்புக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அந்த நோபல் பரிசுக்கு அப்படியே ஒப்படைக்கிறாரு. தன்னுடைய சாவுக்கு பிறகு தன்னுடைய பெயர்ல நோபல் பரிசு இயற்பியல், வேதியியல், இலக்கியம் உள்ளிட்ட சாதனை புரிந்த அமெரிக்கான நோபல் பரிசு சாதனை புரிந்தவர்களுக்கு இந்த விருது கொடுக்கப்படணும்னு அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசு மட்டும் கொடுக்கப்படுகிறது, பல்வேறு சாதனை புரிந்து கொடுக்கப்படுது, அது வேற விஷயம். ஆனா நோபல் பரிசு கொண்டு வந்ததற்கான நோக்கமே தன் மீதான அவப்பெயரை போக்குவதற்கு. நோபல் பரிசு என்பது உலகத்துல உச்சபட்சமான ஒரு பரிசாக, மதிப்பாக, விருதாக கருதப்படுகிறது. அப்படித்தான் இந்த ஆட்சியின் மீதான கள்ளச்சாராய சாவுகளையும், இந்த விவசாயிகளுக்கு குண்ட சட்டம் போட்டதையும், பரந்தூர் விமான நிலையத்தை வந்து மத்திய அரசுக்கு எடுத்துக் கொடுக்க துடிப்பதையும், ஸ்டெர்லைட்டு, மீத்தேனு, சாகர்மாலா, பாரத்மாலா, 8 வழிச்சாலை, ஈழத்தமிழர் படுகொலை, மீனவர் படுகொலை, 2G ஆரம்பிச்சு பல்வேறு கொள்ளை, இதன் மீதான திமுக ஆட்சி மீதான அதிருப்திகளை சரி செய்யறதுக்கும், தங்கள் மீதான தவறுகளை மறைப்பதற்கும், கலைஞர் கருணாநிதி செய்த அட்டூழியங்களை, குடும்ப ஆட்சியை அதை அப்படியே மறைச்சி, எப்படி ஆல்பர்ட் நோபல் வெடிமருந்தை கண்டுபிடிச்சு மக்களை கொண்டுட்டு இன்னைக்கு அமைதிக்கான தூதுவராக கருதப்படுறாரோ, அப்படி ஈழத்தமிழர் விவகாரத்துல 1,00,000 மக்கள் சாகும்பொழுது பதவி கேட்டு அலைஞ்ச கருணாநிதியுடைய அந்த களங்கத்தை போவதற்காக கலைஞர் பெயர்லயே நூலகம், கலைஞர் பேர்லயே பேருந்து நிலையம், கலைஞர் பேர்லயே பஸ் ஸ்டாண்டு,
கலைஞர் பேர்லயே வந்து உணவகம் என்று அந்த பெயர்களை வைத்துக்கொண்டு இப்பொழுது 1000 ரூபாய் 2000 ரூபாய் மக்களுக்கு கொடுத்து தங்கள் மீதான தவறுகளை ஆல்பர்ட் நோபல் போல மறைக்கிறது இந்த கேடுகட்ட சாராய வியாபாரி ஸ்டாலின் அரசு அப்படின்னு நான் சொல்லல. பேஸ்புக்ல ஒருத்தர் எழுதியிருந்தார். வீரத்தின் அடையாளமா குலதெய்வத்தின் அருளால அல்ல குறையாத சாராயம் வருது, போய் புடிச்சு குடிங்கடா போடா. ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் அப்படின்னா ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கும். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே மேனிஃபெஸ்டோன்னு போட்டு தேர்தலுடைய கதாநாயகனே இந்த தேர்தல் அறிக்கை தான் சொன்னாங்க. இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தலுக்கு திமுக ஏதாவது தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கான்னு சொல்லி நானும் வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல தேடி பார்த்தேன். விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க அலசி பார்த்தேன். வேட்பாளர் பேரு, சின்னத்தோடைய பேரு, அவங்க தளபதி போட்டோ, கலைஞர் போட்டோ, அண்ணா போட்டோ, பெரியார் போட்டோ ஒரு முக்கில், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ, அப்புறம் அன்னியூர் சிவாவுடைய பேரு. இதை தவிர்த்து விட்டு தேர்தல் 4 சின்னம் எண் 1 உதயசூரியன், இதை தவிர்த்துட்டு பின்பக்கத்தில் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா எதுவும் செய்ய போறது இல்லை. இந்த தொகுதி தான் தமிழ்நாட்டிலே 2வது, அதாவது தென் மாவட்டங்களுக்கு பிறகு அதிகமான பனைகள் இருக்கக்கூடிய பகுதி இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 4 கோடி பனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல பெரும்பான்மையாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. அதே போல விக்கிரவாண்டியிலையும் அதிகமான பனைகள் இருக்கிறது, பனை சார்ந்த தொழில்கள் இருக்கிறது. ஆனா அந்த பனை சார்ந்த தொழிற்சாலை உருவாக்குவோம், குறைந்தபட்சம் பதநீரில் இருந்தாவது நாங்கள் தொழிற்சாலை, கல்லு கூட வேண்டாம், பதநீரில் இருந்தான மூலப்பொருட்கள் தயாரிப்பிற்கான ஒரு பதப்படுத்தும் கூடத்தை உருவாக்குவோம், கருப்பட்டி தயாரிப்பதற்கான வழிவகை செய்து தருவோம் அப்படிங்கிற உத்தரவாதத்தையோ அதுக்கான அறிக்கையோ திமுக தரப்புல சொல்லல. கரும்பு பனையை விட அதிகமாக இருப்பது விக்கிரவாண்டி கரும்பு. ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் வரும்போது அந்த கரும்பு விவசாயிகள் போராடுறாங்க. எங்களுக்கான விளைச்சல் கிடைக்கல, விளைச்சலுக்கான சரியான கூலி கிடைக்கல, விலை போகலன்னு போராடுறாங்க. பல முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காரு. கரும்பு காட்டு சிமெண்ட் ரோடு போட்டுலாம் நடந்து போய் அவர் புரட்சி எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த கரும்பு விவசாயிகளுடைய உற்பத்தியை பெருக்க, விலை சரியாக கிடைக்க, இல்ல சர்க்கரை ஆலைகளை நாங்கள் உருவாக்கி அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க ஏதாவது அறிக்கை இருக்கான்னு பார்த்தா இல்லை. தமிழ்நாட்டிலேயே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல நம்ம தாத்தாக்கெல்லாம் கோமணம் கட்டி நான் பார்த்திருக்கேன். 50 வருஷம் 50 வருஷம் கட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷம் முன்னாடி கட்டிருக்காங்க, கோமணம் கட்டி பார்த்திருக்கேன். கோமணம் எப்ப கட்டுவாங்கன்னா வயல்ல உழ போகும்போது கட்டுவாங்க. எல்லா நேரத்துக்கும் கட்டிருக்க மாட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்த தமிழர்கள் கோமணம் கட்டிட்டு சாதாரணமா தெரிஞ்சிருக்காங்க தெருவில். ஆனா இப்போதைக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல உழும்போது வயல்வெளிகளுக்கு வேலைக்கு போகும்போது மட்டும் தார் பாய்ச்சிக்கிட்டு கோமணம் கட்டுவாங்க. ஆனா விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில சாதாரணமா வீட்டுல உட்கார்ந்துருக்கும் போதே ஒரு வேட்டி கூட இல்லாம கோமணத்தை கட்டி கொண்டு ஆயிரக்கணக்கான பெரியவர்களை பார்க்க முடியுது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த தொகுதியில மிக 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 மோசமான பொருளாதார பின்னணியில் இருக்காங்க. 1,20,000 வன்னியர்கள், 90,000க்கும் மேற்பட்ட பறையர் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் இந்த தொகுதியில் இருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் மிக மோசமா இருக்கிறது. நிலம் ஒரு சமூகத்தில் இருக்கு, இவங்க கூலியா இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கான வாழ்வாதாரம் தீர்க்கப்படலை. அடுத்த தலைமுறை இப்பதான் வந்து கொஞ்சம் ஒரு +2 முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு கொஞ்சம் டிப்ளமா முடிச்சுட்டு பக்கத்துல கூடிய நிறுவனங்கள்ல வேலைக்கு போறாங்க. அதுவும் பெரிய சம்பளம்லாம் கிடையாது, 10,000 12,000 15,000 சம்பளம். ஐடி டிப்ளமா படிச்சுட்டு பெரிய படிப்பாளிகளோ பெரிய மேதைகளோ இந்த தொகுதியிலிருந்து உருவாகல. அந்த அளவுக்கு இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த தொகுதியை வளராமலே பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தொகுதி மக்களைத்தான் அவங்களுக்கான வளர்ச்சியை உருவாக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த மக்களை வேற யாரும் சந்திச்சிடக்கூடாதுன்னு சொல்லி கொட்டகையை போட்டு அடைச்சு வச்சு ஓட்டை பறிக்க முயற்சி பண்ணுது. இது எப்படி தேர்தலா இருக்க முடியும்? தேர்தல் ஆணையம் விக்கிரவாண்டி டோல்கேட் பக்கத்தில் நிக்குது, அப்புறம் விழுப்புரம் டோல்கேட் பக்கத்தில் நிக்குது. 2 டோல்கேட்ல வந்து போறவன் வரவன், புடவை விற்கிறவன், புண்ணாக்கு விற்கிறவன், புடலங்காய் விற்கிறவன், கருப்பட்டி விற்கிறவன், கடல் மிட்டாய் விற்கிறவன், காரச்சி விற்கிறவன், இவனுடைய வண்டியெல்லாம் பிடிச்சு வளைச்சு பணத்தை அபகரிக்கிற தேர்தல் ஆணையம் இந்த தொகுதிகளை கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல இறங்குதுன்னு சொல்றாங்க. 40 கோடி ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை? தேர்தல் ஆணையம் 35 லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணுன்னு சொல்லுது. ஆனா அதுல இருந்து பல மடங்கு பணத்தை இந்த தேர்தலில் திமுக இறக்கி ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்தது விக்கிரவாண்டிங்கிறது விக்கிர பாண்டியா மாறிடுச்சு. யார் வாங்குறதுங்க போட்டியை விக்கிர பாண்டியா மாறி போயிடுச்சு. இப்போ ஓட்டுக்கு காசு கொடுத்த போய் ஒரு நாளைக்கு 200 இப்ப கூட்டத்தில் போய் நாம் தமிழ் சொல்லி வேட்பாளர் அபிநயா பேசுறதோ, பொறுப்பாளர்கள் பேசுறதோ, கட்சி பேச்சாளர்கள் பேசுறதோ, ஏன்பா அப்படி கெடுத்து விடுறிய? அவன் ஒரு நாளைக்கு 200 ரூபா கொடுக்குறான், அவன் நாசமத்து போனவன், கள்ளச்சாரியத்தை கொடுத்து மக்களை கொள்ள வைத்தவன், டாஸ்மாக் கொடுத்து கொடுத்தவன் 200 ரூபா கொடுக்குறான், அவன் அப்போட்டு காசையா கொடுக்குறான், நம்ம காசை கொடுக்குறான், அதையும் கெடுத்து விட்டு போயிடாதேப்பா. அங்கே தள்ளி நின்று பேசுங்கப்பா, அந்த கூட்டத்தை களைச்சு விட்றாதேப்பா. அங்கே கொட்டகை போட மாட்டாங்க, 3 நாளைக்கு சாப்பாடு தர மாட்டாங்க, நாங்கள் இந்த தேர்தல் தேதி வரைக்கும் நாங்கள் எப்படியாவது பொழைச்சுக்கிறோம்னு சொல்லி மக்கள் அந்த 200 ரூபாய் வாங்குவதற்கு தயாராகிட்டான்.
ஆனா ஓட்டு யாருக்கு போடுவாங்க அப்படிங்கிறதுலாம் அது வேற கதை. ஆனா உளவியலாக மக்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை தாண்டி மக்களை நீங்க சந்திக்க முடியாது. ஏன்னா திமுக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட்டமே போடல. திமுகவுடைய எத்தனையோ பேச்சாளர் இருக்காங்க, திமுகவுடைய இலக்கிய பேச்சாளர் இருக்காங்க, மாநில பேச்சாளர் இருக்காங்க, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்காங்க. யாருமே வாகன பரப்புரையோ இல்லை வந்து பொதுக்கூட்டங்களோ எதுவும் போடல. பொதுக்கூட்டம் போட்டு என்ன பேசுவேன்? நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம், நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம். அதை தாண்டி எதுவும் பேச முடியாது. இந்த விக்கிரவாண்டி தொகுதியில படையாட்சியும் படையர் இருக்காங்க. அதே போல இந்த பரந்தூர்ல படையாட்சியும் படையர் இருக்காங்க. அடர்த்தியா வாழ்றாங்க. அந்த படையாட்சியும் படையேற்றியும் 5700 ஏக்கர் நிலத்தை பறிக்கிற திமுக இங்க பணத்தை கொடுத்து அடே படையாட்சி படையட்ட வாக்கை பறிக்கிறது. அந்த பக்கம் அவங்க வாழ்க்கையை கெடுக்கிறது, இங்க அவங்க வாக்கை பறிக்கிறது. 2 பேரும் சொந்தக்காரங்க தான், பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறவங்க தான். பரந்தூர், ஏகனாபுரம், நெல்வாயி இந்த கிராமங்கள்லயும் விக்கிரவாண்டில வாழ்றவங்களும். ஆனால் இந்த பக்கம் படையாட்சி ஓட்டும் பறையர் ஓட்டு எங்களுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு படையாட்சியும் பறையரையும் அடிச்சு கொண்டிருக்குது. மேல் பாதியில அதே சமூகம் தான் பாதிக்கப்பட்டது, அதுக்கும் திமுக நிக்கல. வேங்கவேல அதே சமூகம் தான் பாதிக்கப்பட்டது, திமுக நிக்கல. சேலம் திருமலையூர்ல அதே சமூகம் தான் பாதிக்கப்பட்டது, அப்பவும் திமுக நிக்கல. வட மாவட்டங்கள்ல பல மக்கள் பாதிக்கப்படுவதற்கு காரணமே இதே திமுக. அந்த திமுக இன்னைக்கு அதே சமூக மக்கள்கிட்ட வெக்கம் இல்லாம ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து 10 கட்சி கூட்டணி, 10 தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது இல்லாம காசு, அது இல்லாம 34 அமைச்சர்கள், அது இல்லாம 75 மாவட்ட செயலாளர்கள், 375 ஒன்றிய செயலாளர்கள், 75 மேற்பட்ட நகர செயலாளர்கள், அது இல்லாம கட்சியுடைய பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு இடைத்தேர்தல்ல நீங்க வெல்வீங்கன்னா இதுக்கு பேர் எப்படி ஜனநாயகமா இருக்க முடியும்? இதுக்கு பேர் எப்படி உண்மையான தேர்தல் இருக்க முடியும்? இதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்தணும்? டோக்கன் தானே தராங்க, இருங்க தரேன். டோக்கன் நீங்க கொடுத்த டோக்கன் தானே கொடுக்கறேன்ல, கொடுங்க 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 சொல்லி கொடுங்க. அதான் உதய டோக்கன் என்ன கொஞ்சம் டோக்கன் கொடுங்க, அப்படிதான் கொடுங்க. இங்க பாருங்க, திமுக கட்சிக்காரங்க செய்யற அராஜகம் பாருங்க. இந்த நாட்டை ஜனநாயக நாட்டுல வந்து 64 குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க. நடுத்தர நிக்குதுங்க குடும்பம். செத்து போன சாரா குடிச்சு செத்து போன குடும்பம் எல்லாம் என்ன ஆகுது? அந்த குழந்தை ரோட்ல அழுவுது. இத பாருங்க ஜனநாயக மக்களை, நீங்களே பாருங்க எப்படி இருக்கா பாருங்க. திமுக என்ன மாதிரி வேலை பாருங்க பாருங்க. கையில எல்லாரும் கையில டோக்கன் நீங்க பாருங்க, பாருங்க டோக்கன் காக்கணும், டோக்கன் காக்க மாட்டேன். இங்க பாருங்க டோக்கன் பாருங்க, எல்லா டோக்கன் டோக்கன் காமிக்கணும். காங்க காங்க ஒண்ணு காங்குமா. இங்க பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை குட்டைகள் அடிச்சு, மக்களுக்கு வேட்டி சட்டை கொடுத்து, மக்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து, டோக்கன் கொடுத்து ஜெயிச்சு வந்தா நாங்கள் வந்து பணம் தர்றோம் சொல்லி டோக்கன் கொடுத்து எல்லாம் கொடுத்து ஓட்டை பறிக்கிறதுக்கு பெயரு எச்சக்கலத்தனம், அயோக்கியத்தனம், புறம்போக்குத்தனம், முள்ள மாறித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், கேப் மாறித்தனம், கலைஞர்த்தனம், திராவிடத்தனம். இந்த பொழப்பு புழைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? தங்கம் போன்ற வாக்குகளை தவிட்டுக்கு விட்டுவிடாதீர்கள் என்று சொன்ன அறிஞர் அண்ணாதுரையின் பெயரால் அரசியல் செய்யக்கூடிய, அவர் தொடங்கிய கட்சியை தொடரக்கூடிய திமுக, திராவிட மாடல் என்று பெருமை வைத்துகிற திமுக, மக்கள்கிட்ட வாக்குக்கு பணம் கொடுத்து தான் ஓட்டை பறிக்க முடியும். பணம் மட்டும் திமுக இல்லைன்னா நாய் கூட, கோபாலபுர நாய் கூட மதிக்காது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ